வீடியோஸ் நண்பதிகளை வணங்க ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம் தேங்கை பற்றியா, ஜங்கு பற்றியா, சுகாவை பற்றியா, யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னு யோசித்து நான் தேடுறப்ப இப்படி ஒரு டாபிக் வந்தால் எனக்கே பகீர்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போகணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பிடிஎஸோட ஐடியல் டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். யார் வந்து எப்படி இருந்தால் எப்படி ஓகே, அவங்க எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. பட் ஒரு மனுஷன் இன்டர்வியூவில் வந்து ஐடியல் டைப்லாம் இல்லைம்மா, ஸ்ட்ரைட்டாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா நான் சொல்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸோட சேர்ந்த ஒரு பர்சன் வந்து இந்த பொண்ணை தான் டேட் பண்ணுறேன், இத்தனை நாளாக டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் இதயத்தை மேலே இவ்வளோ பெரிய கல்லை வந்து நச்சுன்னு தூக்கிப்பட்டு நசுக்கணும் எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான். ஸோ அந்த பர்சன் பிடிஎஸில் யார் இப்போ வந்து ஒரிஜினல் கமிட்டடில் இருக்கா அண்ட் யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி எந்த நியூஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிடிஎஸை பற்றி தெரிஞ்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். மறக்காமல் சவுப்பில் பண்ண நட்டுன்ற தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குட்டாக இருந்தாலும் சரி பேடாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் இதே இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி வந்து பிடிஎஸ் லவர் நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் எழுதிக்கோங்க. ஸோ நடந்ததான் என்ன சொல்லுங்கள் ப்ரோ, நீ நானா என்னத்தை வச்சு பேசுகிறது, பட்டிமன்றமே நடத்தலாம் ப்ரோ. அப்படி ஒரு செய்தியை கொண்டாந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ பெரிய கேப்பெல்லாம் விட்டுட்டுருக்க. நீ ஒரு செகண்ட்லேயும் ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை தான் துடிக்கும்பாங்க. 720 தடவை துடிக்கிற மாதிரி இருக்குது. டப்பு டப்புன்னு சொல்லிடு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆகுது. அதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிடிஎஸில் நம்ம நாட்டி பாய், சாஃப்ட் பாய், ஸ்வீட் பாய் ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும் அப்படின்னு அழைக்கப்படும் ஜங்குக் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணிடுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் போய் வந்து நல்லா பேசு, நல்லதே பேசு அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா என் வருங்கால மனைவி யார் என்று பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சோசோங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா 3 மாதமாக வெறித்தனமாக காதலிச்சிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டு, எங்களுக்கு அவரோட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்ன மாதிரி அவர் பேசுவார். கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன தலைவா நீயுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஷாக்கிங்கில் இருந்தாங்க. அண்ட் அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபாப் குரூப்பில் வந்து சோசோன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்திருக்கு. பட் வந்து 2023 அந்த குரூப் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை டிஸ்பேண்ட் ஆனதான் நமக்கு தெரியாமல் போச்சோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு ஒரு மூளைக்கு ஓரத்தில் போய் வந்து உலகம் ஒரு நாடக மேடை, இருக்கவர்கள் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துலேருந்து சோக பாட்டெலாம் கேட்டுட்டு வாங்கிட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் முடி ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தது உண்மை, கேட்டது உண்மை. பட் வந்து அதில் ஒரு சின்ன மிஸ்டேக், படிடாப்பரமா அப்படின்னு சொல்லி நிறையா தடவை நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கீழே வந்த சப்டைட்டில் வந்து எடிட்டட், அவர் வாயால் நமக்கு கொரியன் தெரியாதனால இந்த பஞ்சாயத்து வந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் உண்மை தான். பட் அவர் கொரியனில் அந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியோ அந்த கேர்ளை பற்றி எதுவுமே பேசலை. சிம்பிளாக சொல்லலாம் பொண்ணை பற்றி அவர் பேசலாங்க. அங்கே அவர் பேசினது வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணால் இப்படி பண்ணுவேன், வெயிட் லிஃப்டிங்கில் அவ்வளோ பண்ணுவேன், ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்திருப்பார் கொரியனில். எவனோ ஒருத்தர் வீணாக போனவன் ஹேட்டரா ஏன்னு தெரில. பிடிஎஸ் ஆர்மி மனசில் வந்து துன்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு அந்த துன்பத்தில் இன்பத்தை காணணும்னு சொல்லிட்டு நமக்கு இது மாதிரி எடிட்டட் சப்டைட்டில்ஸை போட்டு ஏமாற்றிருக்கான். ஸோ இது தெரியாத நிறைய குட்டி ஆர்மிஸும் அண்ட் கொரியன் தெரியாத ஆர்மிஸும் என்ன பண்ணிட்டாங்க அண்ட் ரிசர்ச் பண்ணாமல் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் உங்களிடம் தான். ஏன்னா வந்து லைவில் என்ன சொல்லியிருக்காரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்மிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அந்த அன்பான ஆர்மிஸ் நீங்கள் தான். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நொறுங்கின இதயத்தை வந்து பத்திரமா போட்டு காப்பாற்றி வச்சு இதயத்தில் பத்திரமா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காக, ஜங்குக்காவா, கிம் தேங்காவா, யாருக்காகன்னு அதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ உங்கள் இதயம் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த இதை சேஃபாக கொடுத்ததுக்காக ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஜே விடைபெறுகிறேன். அப்படி இந்த பிரதருக்கும் லவ் காட்டுன்னு சொல்லிட்டு விடைபெறேன். நான் தான் ஆர்ஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.